அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி என குறிப்பிட்டு இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 3 அன்று தீரன் சின்னமலை 221வது நினைவு நாளில் மரியாதை செலுத்தும் நிர்வாகிகள் குறித்து அறிக்கை வெளியிட்ட இபிஎஸ் அதில் எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் அளித்து பேசியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முழு விவரங்கள். தலைமை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய 221வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவது என்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய 221 நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு எஸ்பி வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்றும், சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு தங்கமணி முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் மரியாதை செலுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவில் பல மாறுதல்கள் என்பது ஏற்பட்டிருந்தது, பல எதிர்ப்புகள் நிலவியிருந்தது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் மீது கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோருடைய அந்த பதவிகள்லாம் பறிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவருக்குமே பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளரும், தங்கமணி அவர்களுக்கு கழக அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. அதனை அவர்கள் ஏற்க மறுத்ததாக தகவல்லாம் வெளியாகி இருந்தது, அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் முதல் முறையாக அதிமுகவினுடைய இந்த சண்டை சச்சரவுகளுக்கு பின்பாக முதல் முறையாக ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி என குறிப்பிட்டு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதே போல கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி தலைமையில் மரியாதை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருவரும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்களா என்பதெல்லாம் குறித்து நாம் பின்னாடி பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. செல்வமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.